கோவிலில் தீபாராதனை காணக்கூடிய காட்சியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த காட்சியை நினைத்து கொண்டு மனதார மதுரை மீனாட்சி அம்மனே போற்றின்னு பதிவிடுங்க, நிச்சயம் நல்லதே நடக்கும். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழாவுக்கான கொடியேற்றம் தொடங்கி பார்த்தீங்கன்னா 12 நாட்கள் சிறப்பான பூஜைகளும் விசேஷமாக இருக்க போகுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாளின் கருவறையில் தீபாராதனை காட்டக்கூடிய காட்சியை பார்க்க போகிறோம். மேலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை மாதத்தின் திருவிழா கொடியேற்றத்தோடு தொடங்கியாச்சு. இந்த 12 நாட்களுமே வெகு விமர்சையாக பார்த்தீங்கன்னா பண்டிகை கோலாகலமாக இங்கு இருக்குங்க. இந்த கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான உங்களால் நம்ப முடியாத 15 ஆச்சரிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாங்க. தென்னிந்தியாவில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே முக்கியமான ஒரு கோவில் தாங்க இது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா நாட்டில் இருக்கக்கூடிய 51 சக்தி பீடங்களில் இதுவும் ஒன்று. தமிழகத்தில் மிகப்பெரிய சிவ ஆலயங்களில் இதுவும் ஒன்றுங்க. இந்த கோவிலில் மட்டுமே பெண் தெய்வத்திற்கு முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இங்கு மீனாட்சி அம்மனை தரிசித்த பிறகே சுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்யக்கூடிய வழக்கமும் இருக்குது. இங்கு மீனாட்சி அம்மனை முதன்மை தெய்வமாக வழிபடுறாங்க. மேலும் இங்கு மதுரை ஆளக்கூடிய அம்மனாக இருக்கிறா. பிரம்மாண்ட ஆச்சரியம் அதிசயன்னு அனைத்தையுமே தனக்குள்ள வச்சுட்டு இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் ஒன்று. இந்த கோவிலில் யாராலும் எப்போது கட்டப்பட்டதுன்னு இதுவரையுமே துல்லியமாக சொல்ல முடியல. மனித சக்திக்கு எட்டாத பல ஆச்சரியங்களை கொண்ட கோவிலாக இருக்குது. இங்கு சித்திரை திருவிழா நடக்கக்கூடிய வேளையில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில்னு பல பெயர்களால் அழைக்கப்பட்டாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரையில் வைகை கரையில் அமைந்திருக்குங்க. இந்தியாவில் ரொம்ப முக்கியமான அதே சமயம் பழமையான கோவிலில் இதுவும் ஒன்று. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சுற்றுலா மற்றும் ஆன்மீக தலங்களில் மதுரை மீனாட்சி அம்மனும் ஒன்றாக இருக்குது. உள்நாட்டினர் வெளிநாட்டினர்னே பலருமே கண்டு அதிசயிக்கும் கோவிலில் இதுங்க. இந்த தலத்தில் தான் சிவபெருமான் மீனாட்சி அம்மனை திருமணம் செய்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்து செல்லக்கூடிய கோவில் பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அந்த வகையில் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக தமிழ் இலக்கியங்கள் வழியாக தெரிஞ்சுக்கலாம். தென்னகத்து தாஜ்மஹால்னு போற்றக்கூடிய இந்த கோவில் பல அதிசயங்களை தனக்குள்ளே கொண்டிருக்கு. இந்த கோவிலில் உலகிலின் 7வது அதிசயம்னு அறிவிக்க பரிந்துரைத்திருக்காங்க. மேலும் வேறு எங்கும் நீங்கள் பார்க்க முடியாத வகையில் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய 14 கோபுரங்கள் மட்டுமே 33,000க்கு அதிகமான சிற்பங்கள் இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 14 கோபுரங்களில் தெற்கு கோபுரம் தான் ரொம்ப உயர்ந்திருக்கு. 170 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. அதனால் இந்த கோபுரம் எப்போதும் அடைக்கப்பட்டே இருக்கும். இது வழியாக செல்வதற்கு பக்தர்கள் அனுமதி கிடையாது. மேலும் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய மிக நீண்ட மண்டபம் ஆயிரக்கால் மண்டபமாக சொல்வாங்க. இதில் ஒரே கல்லாலான 965 தூண்கள் இருக்குது. இவைகள் அனைத்துமே ஒரே கல்லால் செதுக்கப்பட்டவைன்னு சொல்லப்படுது. 965 தூண்கள் கொண்ட மண்டபத்திற்கு எதற்காக ஆயிரங்கால் மண்டபம்னு பெயர் வைத்தாங்கன்னு இன்னும் பலரும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அதே போல் அதிகமான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரக்கூடிய இந்த மண்டபத்தின் மத்தியில் உயரமான நடராஜரும் சிவகாமி அம்மனின் சிலை அமைத்திருக்காங்க. மீதமுள்ள 15 தூண்கள் இருக்க வேண்டிய இடத்துல தான் நடராஜர் சிலை அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் இங்கு உண்மையிலேயே மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை கட்டியது இந்திரதேவன்னு சொல்லப்படுதுங்க. இஸ்லாமிய மன்னர் மலிகாபூரின் படையெடுப்பிற்கு பிறகு சேதப்படுத்தப்பட்ட இந்த கோவில் விஸ்வநாத நாயக்கரால் 14ஆம் நூற்றாண்டில்
இந்த கோவிலும் புனரமைக்கப்பட்டிருக்குங்க. தற்போதுல இந்த கோவிலில் திருமலை நாயக்கர் மன்னர் மதுரையை ஆட்சி செய்வதற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. மேலும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மட்டுமே 2 பாகங்களாக 1 மாத காலத்திற்கு திருவிழா நடைபெறக்கூடிய வழக்கமும் இருக்கு. சைவ வைணவ ஒற்றுமையின் அடையாளமாக ஏப்ரல் மாதத்துல சித்திரை திருவிழா நடத்தப்படுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவின் முதல் 15 நாட்கள் வைகை கரையின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவிலும், அடுத்த 15 நாட்கள் வடகரையில் இருக்கக்கூடிய அழகர்மலை கள்ளழகருக்கு திருவிழாவும் நடத்துகிறாங்க. கேட்டதே தரக்கூடிய தெய்வமாக இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு தினமுமே 15,000 வரை பக்தர்கள் வந்து வழிபாடு செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும் 2500 பேர் வரை வருவதுண்டா. அது சித்திரை காலங்களாக இருந்தால் குறிப்பாக இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்று மட்டும் லட்சத்திற்கு அதிகமான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்வதுண்டுங்க. மேலும் இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு பகுதியாக பொற்றமரை குளம் இருக்கு. இந்த குளத்துல மலரும் தாமரைகள் தங்க நிறத்துல இருப்பதாக சொல்லப்படுவதால இதற்கு பொற்றமரை குளம்னு பெயரும் வந்ததுங்க. இந்த குளத்தில் மத்தியில் தங்க தாமரை வைக்கப்பட்டுள்ளதால் இதற்கு பொற்றமரை குளம்னு பலவிதமாக காரணங்கள் சொல்கிறாங்க. இந்திரன் இந்த குளத்தில் பூத்த தங்க மலர்களை கொண்டுதான் சிவனை பூஜித்த தன்னுடைய பாவத்தை நீக்க பெற்றதாக புராண கதைகளும் சொல்லப்பட்டிருக்கு. இதை நினைவுபடுத்தும் விதமாகவே தற்போது தங்கமுலாம் பூசப்பட்ட தாமரை மலர் இந்த குளத்தில் மிதக்க விடப்பட்டிருக்கு. மேலும் இந்த குளத்தில் பக்தர்கள் குளிப்பதற்கோ அனுமதிக்கப்படுவதில்லைங்க. ஒவ்வொரு மாத பிறப்பன்று இந்த குளத்தில் குளிச்சுட்டு மீனாட்சி அம்மனை வழிபட்டா அவங்க என்ன வேண்டிக் கொண்டாலும் அப்படியே நடக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனின் திருவுருவ மேனி மரகத கல்லால் ஆனது. அதனால் தான் மரகதவள்ளி என்ற திருநாமமும் அம்பாளுக்கு ஏற்பட்டதுண்டு. இந்த சிலையில் அம்மனுக்கு 3 மார்பகங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. இதனால் சில சாஸ்திர விதிமுறைகளின்படி மீனாட்சி அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய சில குறிப்பிட்ட அபிஷேகங்களை காண்பதற்கு யாருமே அனுமதி கிடையாது. இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் தினமும் இரவில் நடைபெறக்கூடிய பள்ளியறை பூஜையை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க. சிவசக்தி ஐக்கியத்தின் அடையாளமாக நடைபெறக்கூடிய இந்த பூஜையில் கணவன் மனைவி சேர்ந்து கலந்து கொண்டாலே குடும்ப ஒற்றுமை ஏற்படும். பிறந்தவங்க ஒன்று சேர்வாங்க. இந்த பள்ளியறை பூஜை நேரில் கண்டாலும் இந்த பூஜைக்கு பால் பழம் பூ வாங்கி கொடுத்தாலும் மிகப்பெரிய புண்ணிய பலனும் நன்மையும் கிடைக்குமா. ஆனால் இதில் அனைவராலும் கலந்து கொள்ள முடியாதுன்னு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய உண்மையாகவே இருக்குது. மேலும் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு இடையே இருக்கக்கூடிய மண்டபத்தின் கூரையில் சுழலும் லிங்கம் இருக்கு. எந்தவித அறிவியல் நுட்பங்களும் இல்லாத பல ஆயிரம் முன்னாடியே வரையப்பட்ட இந்த சுழலும் லிங்கத்தை எப்படி உருவாக்கினார்னே இதுவரை யாராலும் கண்டுபிடிக்க முடியலைங்க. நீங்கள் எந்த திசையில் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் அந்த லிங்கத்தை அடிபாகம் உங்களை நோக்கியே இருக்குமா. மேலும் இங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மேற்கு பகுதியில் கிளிக்குண்டு மண்டபம் இருக்குது. ஊஞ்சல் மண்டபம்னு இதற்கு பெயரும் உண்டுங்க. இங்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரின் தங்க விக்கிரகத்தை வைத்து ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படுங்க. அந்த சமயத்தில் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய கிளிகள் மீனாட்சி அம்மனின் பெயரை சொல்லி அழைப்பதும் அழகிய கானம் இசைப்பதும் காண்போரை மேசில் இருக்கும் விதத்தில் இருக்குது. மேலும் இங்கு அம்மன் கோவிலில் ஆயிரக்கால் மண்டபத்தில் இருக்கக்கூடிய 28 தூண்களில் இருந்து பலவிதமான இசைக்கருவிகள் இசைக்க வெளிப்படுகின்றன. இந்த இசை தூண்களை எந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்குன்னு இதுவரையுமே யாராலும் கண்டுபிடிக்க முடியல. மேலும் கோவிலில் கிழக்கு கோபுரத்தில் இருந்து மேற்கு கோபுரத்திற்கு ஒரு கோடு வரைந்தால் அது சுவாமி சன்னதியை 2ஆக பிரித்தபடி செல்லும் வகையில் இந்த கோவிலில் துல்லியமாக அளவுகளும் கட்டிடக்கலையோடு அமைத்திருக்காங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானால் 64 திருவிளையாடல்கள் நிகழ்த்தப்பட்ட திருத்தலத்தில் இதுவும் ஒன்று. இந்த திருவிளையாடல்கள் அனைத்தும் ஒவ்வொரு மாதமும் திருவிழாவாக இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடத்தப்பட்டு வருதுங்க. மேலும் இங்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள பொற்றமரை குளத்தில் மீன்கள் எதுவும் வசிப்பது கிடையாது. இங்கு மீன் போன்ற கண்களால் அன்னை மீனாட்சி தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்து வருவதால் இங்கு மீன்கள் வளர்வது கிடையாதுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த ஆண்டு சித்திரை திருவிழா அன்று நீங்களும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க.
குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் வேண்டுனா தவறாமல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இந்த ஆண்டு திருக்கல்யாண வைபவத்தை தரிசித்துட்டு வாங்க. மேலும் இந்த நாளை விரதம் இருந்து அம்மனை பார்த்தீங்கன்னா வழிபட்டிங்கன்னா திருமண தடை உள்ளவங்களுக்கு விரைவில் திருமண பாக்கியம் உண்டாகும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.